بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين فقد قال الله تعالى في القرآن العظيم والله خلق كل دابة من ماء فمنهم من يمشي على بطنه فقد قال رسول الله صلى الله عليه وسلم من قتل حية فله 7 حسنات அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டாடும் செய்யும். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாகிய வல்லவன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் மதிப்பாகுமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜூலை 16ஆம் தேதி பாம்புகளை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சர்வதேச பாம்புகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. மார்க்கத்தின் பார்வையில் பாம்பை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் இந்த தருணத்தில் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், மனிதனுக்கும் பாம்புக்குமான பகை பன்னெடுங்காலமாக இருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இஸ்லாமும் அதைத்தான் சொல்கிறது. பாம்பினால் மனிதனுக்கு பயனும் இருக்கிறது, பிரச்சனையும் இருக்கிறது. அவரவர்கள் நிலையை பொறுத்து அது சில நேரங்களில் மாறுபடுவதும் உண்டு. இந்திய அளவில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பாம்பு கடியால் பாதிப்புக்குள்ளாக்குவது மக்கள் 1,00,000 பேர் பாதிப்புக்கு ஆளாகிறார்கள். அதில் 50,000 பேர் வருடத்திற்கு இந்தியாவிலே இறந்து போகிறார்கள் என்பதாக ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. உலக அளவில் பாம்புகளின் வகை 3000ஆகவும் இந்தியாவில் மட்டும் குறிப்பாக 280 வகை இருக்கிறது. 280 வகையான பாம்புகள்ல 52 வகையான பாம்பு தான் விஷம். மற்ற பாம்புகள் விஷம் கிடையாது. அதிலும் குறிப்பாக மனிதனுக்கு உயிர் பலியை அதிகம் தருவது ஒரு 4 வகையான பாம்பு அப்படின்னு சொல்றான். அது முதலிடத்தில் இருப்பது நாகப்பாம்பு, சுருட்டை விரியன் பாம்பு என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் வாழ்ற இடத்துலயே அந்த பாம்புகள்லாம் நிறைய வாழுது அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல இந்த பாம்புகளை காமிச்சு பல பேர்த்துக்கு ஈமானை தந்ததாக குர்ஆன் பேசுகிறது. பாம்பை காமிச்சு அல்லாஹ் பல பேர்த்துக்கு ஈமானை கொடுத்துருக்கிறான் அப்படின்னு ஒரு வித்தியாசமான வரலாறு எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சு வச்சிருக்கான். குர்ஆன்ல பாம்பை பத்தி சில இடங்கள்ல ரொம்ப தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் இப்படி சொல்றான் ஒரு இடத்துல, வல்லாஹு خلق كل دابة من ماء منهم, உயிரினங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீரை கொண்டு அல்லாஹ் தஆலா படைத்தான். அல்லாஹ் அப்படி படைச்ச உயிரினங்கள்ல, அதாவது யம்ஷி அலா பத்னிஹி, தன்னுடைய வயிற்றால் ஊர்ந்து செல்லக்கூடிய படைப்பும் உண்டு. அல்லாஹ் இங்கே பாம்பை தான் சொல்றான். நடப்பன, ஓடுவன, பரப்பன அப்படின்னு இருக்கு. ஊர்வன அப்படிங்கிறதுல வயிற்றால ஊடுறதுன்னு அல்லாஹ் இங்கே தெளிவா சொல்றான். அலா பத்னிஹி, அது அதன் வயிற்றால் ஊறி செல்லும் அப்படிங்கிறான் அல்லாஹ். அந்த பாம்பை தான் அல்லாஹ் இங்கே மிக தெளிவாக சொல்கிறான் என்று பார்க்கிறோம். பாம்பை காமிச்சு சிலருக்கு ஈமான் கிடைச்சா இல்லையா? அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல பதிவு செஞ்சு வச்சிருக்கான். குர்ஆன்ல நிறைய நபிமார்கள் பேர் சொல்லப்பட்டா
இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி தான் குர்ஆன்ல நிறையாவும் சொல்லப்பட்டிருக்கு. 25 நபிமார அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்னு வைங்களேன். ஒரே ஒரு நபியை பத்தி தான் நிறைய இடங்கள்ல சொல்றான். கிட்டத்தட்ட ஒரு 70-80 இடங்கள் அப்படிங்கிறபடிலாம் வருது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய இடங்கள்ல அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்றான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்பயுமே பழக்கம் என்ன, கையில எப்பயுமே ஒரு கைத்தடி வச்சிருப்பாங்க. கிழவனான பிறகு வைக்கிற கைத்தடி அல்ல, அது சாதாரணமா அப்படி ஒரு பழக்கம் அவங்கள்ட்ட இருக்கும். அப்படி ஒரு கைத்தடி எப்பயுமே வச்சிருப்பாங்க. அவங்களுடைய ஆரம்ப கால தொழில் ஆடு மேய்க்கிறது தான் அவங்களுடைய தொழில். ஆடு மேய்க்கணும்னா ஆடு மேய்க்கிற எல்லாரும் கைத்தடி வச்சிருக்கிறத பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ஆட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக. அப்படி ஒரு பெரிய கைத்தடி, ஆள் வசந்த கைத்தடி மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்பயுமே வச்சிருப்பாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு நேரத்துல கேட்டான் மூசா நபியை பார்த்து, மா தில்க பி யமீனிக யா மூசா, மூசா உங்க கையில வச்சிருக்கீங்களா அது என்னன்னு கேட்டான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹியா அஸாய அத்தவக்கு அலைஹா அஷ்பிஹல் கனமி, இது குச்சி, இந்த குச்சியை வச்சு நான் வந்து கொஞ்ச நேரம் அப்படி நிப்பாட்டி வச்சு அது மேல கொஞ்சம் முதுகு சாஞ்சிக்குவேன், ஆடுகளுக்கு இலவரிச்சு போடுவேன், இந்த மாதிரி 1-2 வேலைகள்லாம் அந்த குச்சியை வச்சு நடக்கிறதுனால நான் அந்த குச்சியை வச்சிருக்கிறேன் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான் மூசா நபியை பார்த்து, அல்கிஹா யா மூசா, இந்த கையில வச்சிருக்கீங்களா குச்சி, அதை கொஞ்சம் கீழே போடுங்கன்றான் அல்லாஹ். இதெல்லாம் குர்ஆன்லயே அல்லாஹ் பதிவு பண்ணி வச்சிருக்கான் ஆயத்துக்களாக. அல்கிஹா யா மூசா, மூசா அந்த குச்சியை கொஞ்சம் தூக்கி போடுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி சும்மா கீழே தூக்கி போட்டாங்க. எப்போதும் போல தூக்கி போட்டாங்க. அது பார்த்தா வாட்டசாட்டமான பாம்பா மாறிடுச்சு. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான் வாட்டசாட்டமான பாம்பு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த வசனங்களுக்கு விரிவுரை தருகிறார்கள். தஃப்சீர் இப்னு கஸீரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கீழே போட்டவனே பாம்பா மாறிச்சே, அது பயங்கரமான பாம்புன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த பாம்புடைய அளவை சொல்றாங்க. எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, இந்த பாம்பு அப்படியே ஊறி போய் ஒரு பெரிய மரத்துக்கிட்ட நின்று மரத்தை அப்படியே உள்ள விழுந்துச்சு. ஒரு பெரிய மரத்தை விழுந்ததுன்னா அது எவ்வளவு பெரிய பாம்பு. அடுத்து ஒரு பெரிய பாறாங்கல்ல நோக்கி போச்சு. அந்த பாறாங்கல்ல அப்படியே விழுங்கும் பொழுது மூசா நபிக்கு டப்பு டப்புன்னு சத்தம் கேட்குது, கல்லு உள்ள போகிற சத்தம் கேட்குது. இதை பார்த்த உடனே நம்ம குச்சியா, நம்மகிட்ட இத்தனை வருஷம் கையில இருந்த குச்சியா, இவ்வளவு பெரிய பாம்பு அப்படின்னு விழுந்து அடிச்சு ஓடுனான். அந்த இடத்த விட்டு நம்மளை ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி விழுந்து அடிச்சு ஓடுனான். அப்ப அல்லாஹ் சொன்னா, குதுஹா வலா தஹப், மூசா பயப்படாதீங்க, அதை பிடிங்கன்னா. அல்லாஹ் முதல் முறை சொன்னான் பிடிக்கிற மாதிரி இல்லை, 2வது முறை சொன்னான் பிடிக்கிற மாதிரி இல்லை, 3வது முறை அல்லாஹ் சொன்னான். ஒரு விஷயத்தை அல்லாஹ் அழுத்தி சொல்றான்னா ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது. சரி அல்லாஹ் தான் சொல்றான் பரவாயில்லன்னு சொல்லி அந்த குச்சியை அவங்க பிடிச்சான். அப்ப அல்லாஹ் சொல்றான் சனுஈலுஹா சீரத்தல் ஊலா, அதாவது பழையபடி குச்சியாவே நாம மாத்துவோம் மூசா, பயப்படாம பிடிங்கன்னு அல்லாஹ் சொல்றான். பிடிச்சாங்க, குச்சியா மாறிடுச்சு. குச்சியா மாறிடுச்சு. அல்லாஹ் இத மூசா நபியினுடைய மூசா நபிக்கு கொடுத்த முஅஜிஸா அற்புதமும் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கான். அந்த ஒரு குச்சி தான், எல்லா குச்சியும் இல்லை. அந்த ஒரு குச்சியை தேவைப்பட்டா தூக்கி போடுவாங்க, பாம்பா வரும், பிடிச்சிக்குவாங்க, திரும்ப குச்சியா மாறிடும். அப்படி ஒரு ஆற்றல் அல்லாஹ் தந்தான். இது ஃபிரௌனுக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப ஃபிரௌன் முடிவுக்கு வந்தான், மூசா பெரிய சூனியக்காரர் போல இருக்குது, இப்ப இவர் சூனியத்தால நம்ம வெற்றி கொண்டுருவோம், நமக்கு பெரிய தொந்தரவா இருக்காரு மூசாவை முடிவு பண்ணி கடைசியில ஊர்ல நாட்டுல உள்ள சூனியக்காரர்கள் போல கூட்டு வந்து மூசா நபிக்கும் சூனியக்காரர்களுக்கும் போட்டி வச்சு, அந்த போட்டியில சூனியக்காரர்கள் கையில வச்சிருந்த சின்ன சின்ன குச்சி, சின்ன சின்ன அந்த கையிலெல்லாம் தூக்கி போட்டா சின்ன சின்ன பாம்பு மாதிரி ஓடுச்சு. அவ்வளவுதான், அது பாம்பு அல்ல. ஆனா மூசா நபி தூக்கி போட்டது பாம்பு தான், ஒரிஜினல் பாம்பு. மூசா நபியை தூக்கி போட இந்த சின்ன சின்னதான் நெறிஞ்சுக்கிட்டு ஓடுச்சு இல்ல, இதை பூரா அந்த பெரிய பாம்பு பொழிஞ்சிருச்சு. அந்த சூனியக்காரர்களுக்கு தெரியும் நாம டுபாக்கூர், ஆனா நம்ம டுபாக்கூரான காரியத்தை காமிச்ச இந்த பெரிய பாம்பு முடிஞ்சிருச்சு. நாம தான் தப்பான ஆளு, மூசா தப்பான ஆள் இல்ல அப்படின்ட்டு மூசா நபி சொல்றது உண்மையில ஏத்துக்கிட்டாங்க. அந்த சூனியக்காரர்களாம் உடனே சஜிதாவோட விழுந்தாங்க. சஜிதாவோட விழுந்து ஆமன் நபி ரப்பில் ஆலமீன், இந்த உலகத்தை கட்டியாலும் அல்லாஹ்வை நாங்கள் ஈமான் கொண்டோம், ரப்பி மூசாவா ஹாரூன், இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய அல்லாஹ்வை நாங்கள் ஈமான் கொண்டோம் அப்படின்னு ஈமான் கொண்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான்.
ஒரு பாம்பை காட்டி அல்லாஹ் நினைச்சா ஈமான் கொள்ள வைக்க முடியும். எதை காட்டியாவது அல்லாஹ் அவங்களுக்கு ஈமான தர முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல பாம்பை பத்தி இவ்வளவு ரொம்ப தெளிவா அழகா இவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் சில இடங்கள்ல குர்ஆன்ல பாம்புகளை பற்றி நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். ஆனா பாம்புன்னு வரும் பொழுது நாம தமிழ்ல பழமொழியை சொல்லி வச்சிருக்கோம், பாம்பை கண்டால் படையும் நடுங்கும். ஆமா, படம் நடுங்குதோ இல்லையோ நம்ம பாய் மாதிரி நிறைய நடுங்குறோம். பாம்பா அப்படியே அம்மா ஓடு அந்த பக்கத்துல அப்படிங்கிற மாதிரி இல்லையா? ஆனா பாம்பை பாதுகாக்கிறதுக்குன்னு சர்வதேசத்துல ஒரு தினத்தையும் கடைபிடிக்கிறான் ஜூன் 16. அப்போ அந்த பாம்புகள்னால பாம்பை பத்தி மார்க்கம் இஸ்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மன் கத்தல ஹய்யத்தன், யாரு கண்ணுக்கு முன்னாடி பாம்பை பார்த்து அடிச்சு கொள்றாரோ ஃபலஹு சப்உ ஹஸனாத்தி, அவருக்கு 7 நன்மைகள் பதிவு செய்யப்படும். ஓடாத பாம்பை பார்த்தா அடி. பாம்பு பெரும்பாலும் மனிதனுக்கு தீங்கை தருகிறது, அதனால அதை அடி அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸ்னத் அஹ்மதுல நபி மொழி பதிவு செய்யப்படுறது. இப்ப பாம்பை பார்த்தா அடிக்கணும். பாம்பை பார்த்தா நமக்கு என்னன்னு ஓடுறது அது முஸ்லீமோட பண்பில்ல அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஒரு முறை பயான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு பொது இடத்துல. பயான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு சின்ன காம்பவுண்டு சுவர் மாதிரி, இந்த காம்பவுண்டு சுவத்துல ஒரு பாம்பு அப்படியே ஊர்ந்து அப்படியே போய்கிட்டு இருக்குது. ஊர்ந்து போனதை பார்த்தோன்னே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஒரு எப்பயுமே ஒரு மூஞ்சி குச்சி வச்சிருப்பாங்க கையில, ஊன்றதுக்காக, வயசான காலத்துல ஊன்றதுக்காக குச்சி வச்சிருப்பாங்க. இந்த பயான அப்படியே நிப்பாட்டினாங்க. அதுக்கடுத்து எதையுமே பேசல, அப்படியே நிப்பாட்டினாங்க. நேரா அந்த குச்சியை வச்சு அந்த பாம்பை அடிச்சு முடிச்சுட்டாங்க. அந்த பாம்பை கொண்டு முடிச்சுட்டு அவங்க அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஏன் ஊண்டு போற பாம்பை அடிக்கிறேன்னு கேட்டா, மன் கத்தல ஹய்யத்தன், யாரு பாம்பை கண்டு அடித்து கொள்ளுவாரோ அன்னமா கத்தல ரஜுலன் முஷ்ரிகன் கத் ஹல்ல, கொலை செய்ய ஒரு முஷ்ரிக்கை எப்படி கொள்ளுவது நியாயமாக இருக்குமோ, கொலை குற்றம் செய்த ஒரு இணை வைப்பாளனை கொல்லுவது எப்படி நியாயமாக இருக்குமோ, அதே போலதான் இந்த பாம்பை கொள்வது அப்படின்னு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். முஸ்னத் அஹ்மதிலே நபி மொழி பதிவு செய்யப்பட்டது. அப்போ ஒரு இணை வைப்பாளனை கொல்ல தகுதியாளவனை கொல்வதை போல சமமான கூலி, அதாவது எல்லா இணை வைக்கிறவங்களையும் இல்லை, அவன் யாரையாவது கொலை பண்ணியிருப்பான்ல, கொலைக்கு கொலை தானே தண்டனை, கொலைக்கு கொலைதான் தண்டனை. அப்ப கொலை செய்தவனை கொல்வது எவ்வளவு அவசியமோ அதை போல பாம்பை கண்டால் கொல்ல வேண்டும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறான். அதாவது இந்த பாம்பு விஷயத்துல நிறைய கப்சாக்கள் தான், நிறைய மூட நம்பிக்கைகள், பல வகையான நிலைப்பாடுகள் தான் நிறைய இருக்கு இந்த பாம்புடைய விஷயத்துல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவா பாம்பை பத்தி பேசும்பொழுது அதையெல்லாம் நிறையாவும் பேச முடியுதான். மன் தரக்கல் ஹய்யத்தை, யாரு பாம்பை பார்த்துட்டு விடுறான், மகாபத்தை, அதாவது தலபிஹின்ன ஃபலைஸ மின்னா, இந்த பாம்பை அடிச்சோம்னா இந்த ஜோடி பாம்பு நம்மள பழி வாங்கிருங்க, நமக்கு ஏன் இந்த வேணை அப்படின்ட்டு பயந்துகிட்டு பழி வாங்கிரும் நினைச்சுக்கிட்டு யாராவது பாம்பை கண்டு அடிக்காமல் செல்வார்களே, ஆனால் ஃபலைஸ மின்னா, அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாம்பு பழி வாங்குமான்னு கேட்டா அப்படி ஒரு நிலையே இல்லை. பாம்பை பத்தி ஆய்வு செய்தவர்கள் சொல்றாங்க, பாம்புக்கு முதல்ல நினைவாற்றலே கிடையாது, நினைவாற்றலே பாம்புக்கு கிடையாது. அதே மாதிரி பாம்பு பால் குடிக்குமா அப்படின்னு கேட்டா பாம்பை ஆய்வு செய்தவர்கள் சொல்கிறார்கள், பாம்பு ஒரு காலமும் பால் குடிப்பதில்லை. பாம்பு முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கிறது. இந்த பால் குடிக்கிறது யாரு குடிப்பா அப்படின்னு கேட்டா, அதாவது யாரு குடிக்கும், யாரு குட்டி போட்டு, எந்த ஜீவன் குட்டி போட்டு பால் கொடுக்குதோ அவைகள் தான் பால் குடிக்கும். அதாவது ஆடு, மாடு, ஒட்டகம், மனுஷன், இந்த புலி, சிங்கம் இதெல்லாம் குட்டி போட்டு தானே பால் கொடுக்குது, இதுதான் பால் குடிக்கும். அப்ப அதுதான் பால் கொடுத்தா அந்த பால் அதுக்கு செரிக்கும். பாம்புக்கும் பாலுக்கும் சம்பந்தமே இல்லை. நாம மூடநம்பிக்கையின் அடிப்படையில அதுக்கு பால் ஊத்துறதுலாம் நிறைய இடங்கள்ல நடக்கிறது உண்டு. அப்ப பாம்புக்கும் பாலுக்கு சம்பந்தம் இல்லை, பால் குடிக்காதுன்னு பாம்பை ஆய்வு செய்தவர்கள் சொல்றாங்க. பாம்பு பழி வாங்குற குணம் அதுகிட்ட இருக்கா அப்படி ஒரு நிலைப்பாடு அதுக்கு கிடையாது. அதே மாதிரி பாம்பு விஷத்தை அப்படியே தலைக்குள்ள வச்சிருந்து மாணிக்கமா திடீர்னு கக்கிறவங்க, அந்த மாணிக்கம் அவ்வளவு காசு, இவ்வளவு காசு, அவர் வச்சிருக்காரா, இவர் வச்சிருக்காரா, இது முழுக்க கப்சா.
பாம்பு விஷம் மட்டும் தான் வச்சிருக்கோம், மாணிக்கம் எல்லாம் வச்சிருக்காது. பக்கத்துல போனா போடத்தான் செய்யும். அது வந்து மாணிக்கத்தெல்லாம் தராது, விஷத்தை தான் தருவாரு பீட்டா. அந்த விஷத்தையும் கூட அது எதுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான்னு கேட்டா, அது சாப்பிடுற சாப்பாட்டை செரிக்கிறதுக்கு. நம்மளால பிரியாணி சாப்பிட்டு கொக்கோ கோலா ஊத்துற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான், விஷத்தை கொடுத்துருக்கான். அது சாப்பாட்டை செரிக்க. நம்மளுக்கு நல்ல பல்லு இருக்கு, கடுக்கு முடுக்குன்னு கடிச்சு மென்னு திங்கலாம். பாம்பு என்னைக்காவது மென்னு தின்னு பார்த்திருக்கீங்களா? பாம்புடைய தன்மையை விழுங்கும், விழுங்குறது மட்டும்தான், கடிக்காது. அப்ப அதை செரிக்கணுமா இல்லையா? அதுக்கு தான் அல்லாஹ் அந்த விஷத்தை வச்சிருக்கான். தன்னை தற்காத்து கொள்வதற்கு தான் பாம்பு கொத்துமே, விஷத்தை வெளிப்படுத்துமே தவிர தேவையில்லாததுக்கு பாம்பு விஷத்தை வெளிப்படுத்தாது. அப்போ இதுவும் தப்பான நிலைப்பாடு. இன்னைக்கு சில பேர் காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த மண்ணூலி பாம்பை வீட்டுல வளர்த்தா நிறைய செல்வம் வரும்னு நினைக்கிறோம். அதுக்காக அங்கே இங்கேன்னு தேடி அதை 1/2 கிலோ 1 கிலோ அளவுக்கு வளர்த்து அது இருந்தா அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் அப்படி இப்படி நிறைய கப்சாக்கள். அது எல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க எந்த பாம்பை வளர்த்தாலும் பாம்பு அது காட்டுறதை தான் காட்டுமே தவிர செல்வத்தெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க. அப்ப இந்த மாதிரி நிறைய மூட நம்பிக்கை இருக்கு. பாம்பை கொன்றால், ஆண் பாம்பை கொண்டா பொன் பாம்பு, அந்த பெண் பாம்பு வந்து பழி வாங்கும் அப்படின்னு நிலை அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ரசூலுல்லாஹ் காலத்திலே அப்படி ஒரு ஐதீகம் இருந்துச்சு. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாம்பை கண்டு பழிவாங்கும் என்று பயந்து ஒருவன் அதை விட்டு விட்டால் அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. அந்த ஐதீகம் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அந்த ஐதீகம் மூட நம்பிக்கை, அது வந்து தப்பு அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்குறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதாவது தபுரானில தார குத்துனியில இந்த நூல்லாம் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏப்பா என்னுடைய இந்த கால் உறை தோளால் செய்யப்பட்ட ஷூ மாதிரி, சாக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், சாக்ஸ் மாதிரி இந்த பனிக்காக அரபுகள் போடுற பழக்கம். இன்னைக்கும் கூட கடுமையான பனி பிரதேசத்துல அந்த மாதிரி சாக்ஸ் போட்டுக்கிறான். ரசூலுல்லாஹ் போட்டுக்குவாங்க அந்த மாதிரி. அப்போ தோளால் செய்யப்பட்ட ஒரு சாக்ஸ், 2 சாக்ஸ் இருந்துச்சு ரசூலுல்லாஹ்ட்ட பயன்பாட்டுக்கு. அபூ உமாமா நாட்டை சொன்னாங்க, அபூ உமாமா அதை எடுத்துட்டு வா, காலில் மாட்டணும் அப்படின்னா. அவர் எடுக்கலான்னு போறாரு, திடீர்னு ஒரு காக்கா வந்து அந்த 2ஐயும் தூக்கிக்கிட்டு போய் அப்படியே பொத்துன்னு மேல இருந்து போட்டுச்சுல, அந்த சாக்ஸுக்குள்ள இருந்து ஒரு குட்டி பாம்பு பொத்துன்னு வெளியே விழுந்து ஓடுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் சொன்னாங்க ஒரு வார்த்தைய, மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யாரு மறுமை நாளை ஈமான் கொண்டு அல்லாஹ்வை ஈமான் கொண்டாரோ அவர் ஃபலா யல்பசு குஃபைஹி ஹத்தா யன்ஃபுலஹுமா, நீங்க எப்ப ஷூ சாக்ஸ் அணியறதா இருந்தாலும் அதை உதறி விட்டுட்டு அணியுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உதறாமல் அணிபவன் மூமினாக இருக்க முடியாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஷூ சாக்ஸ் இந்த மாதிரி நம்ம கலட்டிட்டு மீண்டும் போடுறதா இருந்தாலும் ஒரு உதறணும். ஏன்னா நாம வந்து சென்னை மாதிரி மக்கள் அடர்ந்த இடத்துக்குள்ள இருந்தாலும் அட பாம்பு வரலங்க, ஏதேனும் ஒரு சின்ன நட்டுவாக்காளி வந்துடலாம், சின்ன ஏதேனும் விஷப்பூச்சி வந்துடலாம். அது அப்படியே உள்ள போடும் பொழுது காலை கடிச்சு அது ஏதேனும் புறையோடி போய் ரத்தம் சீல் டாக்டர் ஊசி மாத்திரை மருந்து இப்படி நிறைய நடக்குதா இல்லையா, பாக்குறோமா இல்லையா? அப்போ ஷூ சாக்ஸ் அந்த ஷூ மாதிரி இருக்கிற செருப்பு இதெல்லாம் போடும் பொழுது போடுறதுக்கு முன்னாடி ஒரு தட்டணும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அட தட்டுறது ஈமான்ல சம்பந்தப்பட்டது அப்படின்றாங்க, சும்மாவும் சொல்லல. அல்லாஹ்வையும் மறுமை நாளும் ஈமான் கொண்டவர்கள் இப்படி செய்வார்கள் அப்படின்னா எல்லா விஷயத்திலையும் முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்வார்கள் அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுக்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மத்துக்கு போதிச்சதே பாம்பு விஷயத்துல பார்த்தா அடிக்கணும் அவ்வளவுதான். அந்த பாம்பை விஷம் இருக்குமா இருக்காதா அப்படின்னா ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்க தேவையில்லை. விஷம் இருக்கே இல்லை, அது எந்த பாம்புன்னு நம்ம கொத்துற பிறகு தானே தெரியும், டாக்டர்கிட்ட ஊசி போட்ட பிறகு தானே தெரியும். இல்ல பாய் விஷமெல்லாம் இல்ல தலைக்கு ஏறிடுச்சு அப்படின்னு கொத்துன பிறகுதான் தெரியும் இல்லையா? அதனால ரசூலுல்லாஹ் பொதுப்படையா சொன்னாங்க, பாம்பை பார்த்தா அடிச்சிரு, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு, அடிக்க முயற்சி பண்ணு அப்படின்ட்டான். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த விஷயத்துல ரொம்ப கெட்டிக்காரமா இருப்பான். ஒரு நேரத்துல வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்துருச்சு, வீட்டுக்குள்ள பாம்பு, அது அடிக்கிறதுக்கு துரத்துறாங்க, அங்க இங்க அப்படி இப்படின்னு அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. உடனே அந்த தெரு வழியா நடந்து போனாங்க அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா. என்ன அப்துல்லாஹ் இப்னு உமர் என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த பாம்பு ஒண்ணு உள்ள வந்துருச்சு, அடிக்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்னா. அப்போதான் அவங்க சொன்னாங்க ஒரு ஹதீஸ,
கது நஹா அன் ரவாத்தில் புயூதி, வீடுகளை சுற்றி திரியும் பாம்பை அடிக்க வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்னங்க ரசூலுல்லாஹ் பாம்பை அடிக்க சொல்றாங்க? அட வீட்டுக்குள்ள இருக்க பாம்பா அடிக்காதன்றாங்க, என்னதான் பண்றது, அடிக்கவா வேணாமா அப்படின்னு நம்ம ஒரு டவுட் வருமா இல்லையா? இந்த ஹதீஸின் கீழாலே நிறைய சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அட ரசூலுல்லாஹ் சொன்னது மதீனா சிட்டிக்குள்ள இருக்கிற வீடுகளை. காரணம் என்னன்னு கேட்டா, பெரும்பாலும் மதீனாவிலே ஊருக்குள் திரிகிற பாம்பு பெரும்பாலும் ஜின் இனத்தை சார்ந்ததாக இருக்கும். அது அசல் பாம்பா இருக்க. மதீனாவிலே மக்காவில மக்கள் நடமாடுற இடத்துல பாம்பை பார்த்தா 99.3% அது பாம்பல்ல. நம்மை போல ஜியாரத்து செய்வதற்கோ தவாப் செய்வதற்கோ ஹஜ் உம்ரா செய்வதற்கோ ஜின் வடிவில் வந்த பாம்பாக இருக்கக்கூடும். அப்ப பாம்பு அடிச்சுட்டா பரவாயில்ல, ஜின் அடிக்க முடியுமா? மனுஷன் கை வச்சா ஜின்னு விடுமா? அது அபாரமான ஆற்றல் உள்ள படைப்பா இல்லையா? திருப்பி அடிச்சா தாங்க முடியாதா இல்லையா? அந்த அடிப்படையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் கூட வருதே, அதாவது காட்டு ஓரத்துல இருக்க வீட்டுக்குள்ள பாம்பு வச்சுன்னா அது பாம்பு தான், அது ஜின்னா இருக்குங்கிறது பெரும்பாலும் நினைக்க வேண்டாம். காட்டை பார்த்த வீடு, புதரை பார்த்த வீடு, செடி கொடியில நிறைய இருக்கு, அந்த இடத்துல ஒரு பாம்பு வந்துச்சுன்னா பொதுவா பாம்புகள் செடி கொடி புதரு நிழல் குளுமையா இருக்கிற இடம், இந்த இடத்தை தேடி தானே வரும். அப்ப அந்த மாதிரி இடத்துக்குள்ள ஒரு வீடு இருக்கு, அப்படி ஒரு பாம்பு வந்துச்சுன்னா அது பாம்பு, அதை விரட்டலாம் அடிக்கலாம், அது கணக்கு வேற. இப்போ சென்னை சிட்டிக்குள்ள தொடர்ந்து வீடு தான் இருக்கு, செடி கொடிலாம் நம்ம வளர்க்கறதே இல்லை, வீட்டுக்கு மேல மாடி தோட்டம் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல மக்கள் அடர்த்தியான இடத்துல திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு. இதுக்கு மார்க்க என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஃபமன் ரஆ ஃபீ பைத்திஹி ஷையன், மக்கள் அடர்த்தியா இருக்கிற இடத்துக்குள்ள வீடு, அந்த வீட்டுக்குள்ள நீங்க பாம்பை பார்த்தா ஃபல் யுஹர்ரிஜ் அலைஹி ஸலாஸ மர்ராத்தின், 3 முறை அந்த பாம்பை பார்த்து முதல்ல எச்சரிக்கை செய்யுங்க அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். நீ முதல்ல வெளியே போயிரு, என்ன சொல்றது, பாம்பிட்ட பேசினா விளங்குமா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஹதீஸ் அப்படிதான் இருக்கு, ஹதீஸ் அப்படிதான் இருக்கு. இந்த பாம்பு லாங்குவேஜ் எல்லாம் எவனுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஹதீஸ் அப்படிதான் வருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபல் யுஹர்ரிஜ், அதுக்கு நீ எச்சரிக்கை செய். எத்தனை முறை? 3 முறை. எப்பா நீ முதல்ல வெளியே போ, நீ வெளியே போ அப்படின்னு 3 முறை சொல்லிட்டு அது போகலன்னு சொன்னா அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல இல்ல அது பாம்பு தான், அடிச்சிரு அப்படிங்கிறான். ஏன் 3 முறைன்னு கேட்டா, அது ஒருவேளை ஜின்னாக இருந்தால் நீ அடித்தால் நீ மாட்டிக்கொள்வாய். 3 முறை எச்சரிக்கை பண்ணிட்டோம்ல, அப்புறம் அது போறதுக்கு சாத்தியம் இருக்கு. எச்சரிக்கை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளாக பதிவு செய்கிறார்களே. அபூ தாவூத் திருமதியில நபி மொழி பதிவு செய்யப்பட்டது. எப்படி சொல்லணுமா? அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நீ உடன்படிக்கை செய்ததை போல, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நீ உறுதிமொழி செய்ததை போல, அந்த உறுதிமொழியை முன்வைத்து நான் உன்னிடத்துல கேட்கிறேன், எங்களுக்கு தீங்கு செய்யாமல் வெளியே போய்விடு அப்படின்னு 3 முறை சொல்லுங்க. வீடுகளுக்குள் அப்படி ஒரு பாம்பு இருந்துச்சு அப்படி சொல்லிடுச்சுன்னா அது தானா போயிட்டா 100% அது ஜின், 100% ஜின்னு. அட ரொம்ப எங்கேயும் போக வேண்டாம், பள்ளிவாசல்கள்ல பெரும்பாலும் ஜின்னு இருக்குங்க. அதனால ஃபஜ்ர் தொலை வராம இருந்துடாதீங்க, இஷா தொலை வராம இருந்துடாதீங்க. ஆமா, எல்லா பள்ளிவாசலும் ஜின்னு இருக்குன்னு இந்த ஆள் வேற சொல்லிட்டான், ஃபஜ்ருக்கு இஷாவுக்கு ஆப்சென்ட் அப்படின்னு கூடாது இல்லையா? பள்ளிவாசல்கள்ல ஜின்னு இருக்கும், அது இயல்பானது. நம்ம பள்ளியில இருக்கான்னு கேட்டா 100% இருக்கு, அனுபவிச்சதுன்னு சொல்றேன். ஆமா, பள்ளிவாசல்ல ஜின்னு இருக்கும். இப்ப இந்த இடங்களை திடீர்னு ஒருத்தர் வர்றாரு, இஷா தொலைக்கு ஒரு பாம்பு ஓடுன்னு வைங்களேன், தடியடுன்னு கிளம்பிடாதீங்க, அது ஜின்னா இருக்கலாம், அது ஜின்னா இருக்கலாம். மக்கள் அடர்த்தியான இடங்களில், காடே இல்லாத இடத்துல, அதாவது காங்கிரட்டான காடுகள், அபார்ட்மெண்ட் வீடு மட்டும் இருக்கு, திடீர்னு எப்படிங்க பாம்பு வரும்? எங்க இருந்து வானத்துல நான் கொட்டும் வராதா இல்லையா? அப்படி ஒரு பாம்பு வந்துட்டா அது ஜின்னத்தை சேர்ந்ததாக இருக்கலாம், எச்சரிக்கை செய் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த பாம்பு விஷயத்துல ஜின்னும் இருக்கலாம்னு சொல்றாங்க. ஜின்னை பத்தி இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு சொல்லலாம். ஜின்னு பல வகை, ஒரு ரகம் பாம்பாகவே வாழும். ஜின்னு பாம்பு உருவத்தில் வாழக்கூடிய ஜின்னுகள் உண்டு. தபுரானில நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஜின்னா இருந்தா பாதுகாப்பு தேடணுமா இல்லையா? அதுக்குதான் ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் உடன்படிக்கையை போல, சுலைமான் உடன்படிக்கையை போல நீ வெளியே போயிரு, தீங்கு பண்ணாதன்னு சொல்லிட்டா ஜின்னா இருந்தா போயிடும். இமாம் அபூ தாவூத் ரஹ்மஹுல்லாஹ் இந்த ஹதீஸின் கீழால இப்படி ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். அப்படி அந்த பாம்பு போன்னு சொல்லும் போது நேரா போச்சுன்னு வைங்க, 100% ஜின்னு. வளைஞ்சு வளைஞ்சு போயிடுச்சுன்னா பாம்பா இருக்கலாம். பொதுவா
ஜின்கள் பாம்பு வடிவில் வந்தால் வளைந்து வளைந்து போகாது. இமாம் அபூதாவுத் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். அபூதாவுத் இந்த செய்தி எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. வளைஞ்சு வளைஞ்சு ஜின்னு போவாது, நேரா போயிடுச்சுன்னு வைங்களேன், அது 100% ஜின் அப்படின்னு. இந்த ஜின்னு பாம்பு ஊர்ந்து போறதை கவனிக்கலாம்னு சொல்றான். அல்லாவும் ரசூலும் கூட பாம்பை சொல்லும் பொழுது இது கண்டிப்பதற்கானது அப்படிங்கிறான் அல்லாஹ். தீயவர்களுக்கு, இறை மறுப்பாளர்களுக்கு திருமதியில நபிமொழி வருது, அத கபூர்ல வச்ச உடனே தின்னி அப்படின்ட்டு விஷமுள்ள 99 பாம்புகள் அவன் மீது சாட்டப்படும் அப்படின்னு வரும். கபூரில் அதாபு செய்வதற்கு அல்லாஹ் பாம்பை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறான். நாளைக்கு மறுமையில மக்களோட விசாரணை மன்றத்தில் நிற்கும் பொழுது ஜக்காத்தை சரியாம கொடுக்காம இருந்திருப்பாங்கல்ல, முறைய சரியா கணக்கு பார்த்து கொடுக்காத அந்த செல்வந்தரன், அந்த காசு பணம் எல்லாம் அல்லாஹ் பாம்பா மாத்திடுவான். பாம்பா மாத்தி பெரிய உருவமா ஆக்கி அது பேசுற அளவுக்கு வச்சிருவான். எப்படி? அனமாளுக்க அனகன்சுக்க, அதுவே சொல்லுமா, நீ சேர்த்து வச்ச சொத்து, நீ சேர்த்து வச்ச காசு பணம் எல்லாம் நான் தாப்பா அப்படின்னு நேரம் ஓடி அவன் கழுத்தை சுத்திக்கும் அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. அல்லாஹ் குர்ஆன்லயும் அப்படித்தானே சொல்றான். நாளைக்கு நரகத்திற்குள்ளாக கூட சிலர்கள் வட்டி விஷயத்தை நபியவர்கள் பேசும் பொழுது அவங்க வயிறு பெருசா இருக்கும், அவங்க வயிற்றுக்குள்ள நிறைய பாம்புகளை விடப்பட்டு இருக்கும், அது அவர்களை தீண்டிக் கொண்டே இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், திருமதியிலே நபி மொழி பதிவு செய்யப்பட்டது. அப்போ கபரில் அதாபிற்கு பாம்பை தான் அல்லாஹ் பயன்படுத்துகிறான், மறுமையிலும் நரகத்திலும் அதாபிற்கு அல்லாஹ் பாம்புகளை தான் பயன்படுத்துகிறான். இப்போ பாம்புங்கிறது இவ்வளவு செய்திகளை உள்ளடக்கி நமக்கு சொல்லுது. அதே மாதிரி என்ன பிரயோஜனம் இருக்கு பாம்புல அப்படின்னு பார்த்தா, அதனுடைய ஆய்வாளர்கள் சொல்றாங்க, சுற்றுச்சூழலை பாதுகாக்க, மனிதன் நிம்மதியான காற்றை, சுத்தமான காற்றை சுவாசித்து வாழணும்னா பாம்பு இருந்தாதான் நடக்கும். சுற்றுச்சூழலை பாதுகாப்பவருடைய பெரும் பங்கு பாம்புகள் தான் அங்கே அப்படின்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி பூச்சி, தவளை, பல்லி, ஓனா, முயல், எலி இதையெல்லாம் பாம்பு உட்கொண்டு வாழுவதால் இதனுடைய தொந்தரவு இல்லாமல் மனிதனால் வாழ முடிகிறது அப்படின்ட்டு அதனுடைய ஆய்வாளர்கள் ரொம்ப தெளிவான கருத்துக்களை சொல்றாங்க. அதே மாதிரியே அதாவது ஒரு எலி சாதாரணமானதல்ல, கொஞ்சம் வச்சாலும் அரிசியை வச்சாலும் அப்படியே கரகரன்னு கரைச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிருதா இல்லையா? ஒரு எலி ஒரு ஆண்டுக்கு 1000 கிலோ தானியத்தை காலி செய்துவிடும். நிறைய இந்த வயல்வெளிக்குள்ள போய் பாருங்களேன், நிறைய வயல்வெளிகள்ல பெரிய தொந்தரவு விவசாயிகளுக்கு இந்த எலி தொந்தரவு தான். அது கரிச்சு முடிச்சுச்சுன்னா வீட்டுக்கு நெல் சேர. அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு எலி 1000 கிலோ தானியத்தை சாப்பிட்டுருமா. ஆனா ஒரு சாரை பாம்பு ஒரு வருடத்திற்கு 1000 எலிகளை சாப்பிட்டு நமக்கு லாபத்தை பெற்று தருகிறது. அப்ப கணக்கு போடுங்களேன், அதாவது ஒரு சார பாம்பால மனுஷனுக்கு 10,000 கிலோ விளைச்சல் மிச்சமாகிறது, எலியை சாப்பிட விடாம தடுக்குது. இந்த மாதிரி நிறைய, அதே போல பெரிய பெரிய காடுகள்ல விஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய செடி கொடிகள் உண்டு. அந்த விஷத்தை வெளிப்படுத்துவதை இந்த பாம்புகள் உள்வாங்கிக் கொள்ளுகிறது என்பதாக ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கத்தான் அல்லாஹ் தஆலா சில நேரங்கள்ல நமக்கு பாம்பை கொண்டு வச்சிருக்கிறான். அதே மாதிரி மண்ணுளி பாம்பை வீட்டுல வச்சா காசு வருங்கிறானே, அது தப்பு. அது நிலத்துக்குள்ள இருந்தாதான் காசு. மண்வெளி பாம்பு நிறைய நிலத்துக்குள்ள இருந்தா அதாவது விவசாயம் நல்ல செழித்தோங்கும்னு சொல்றாங்க. மண்வெளி பாம்பு உழவர்களின் நண்பன் அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது மண் அப்படியே குடஞ்சு 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 உள்ள போறனால அந்த 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 செடிகளுக்கான வேர்கள் நல்ல விருத்தியா கீழே இறங்கும், நல்ல நிறைய செடி கொடிகள் வளர்ந்து நல்ல நிறைய பலன்களை தரும். அப்ப மண்ணுளி பாம்பு நம்முடைய விவசாயத்திற்கு மிகவும் உகந்தது. இந்த மாதிரி எல்லா பாம்புகள்கிட்டையும் ஒரு சிறப்பு தன்மை இருக்கு. குறிப்பா பாம்புகிட்ட இருந்து விஷம் எடுக்கிறாங்கல்ல, இந்த முதல்ல பண்ண போனவங்களுக்கு தெரியும். பாம்புல இருந்து விஷம் எடுக்கிறது எப்படின்னு காட்டுவான். அதாவது ஒரு வகையான மஞ்சள் கலர்ல வெளியாகும் அந்த விஷம், அதுக்கு பேரு சீரம்னு சொல்றான். அந்த சீரத்துல என்னென்ன மருத்துவம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஹார்ட் அட்டாக் வராம அந்த சீரத்தை தான் பயன்படுத்துறான், விஷத்தை தான் பயன்படுத்துறான். ஹார்ட் அட்டாக் மருந்து பாம்பின் விஷம், பக்கவாதத்தை தடுக்க பாம்பின் விஷம், அதே போல இரத்த கொதிப்பை தடுக்க பாம்பின் விஷம். ஏங்க பாம்பு கடிக்க பாம்பு விஷம் தான் பயன்படுது. பாம்பு கடிக்க போடுறானே ஊசி, அந்த ஊசி எங்க இருந்து எடுக்கப்படுது? அதனுடைய மூலக்கூறு சீரம்ங்கிற பாம்பு விஷம் தான்.
பாம்பு விஷத்துல நிறைய மருந்துகள் இன்று வரை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார். பாம்பு விஷம் அவ்வளவு, அதுவும் சொல்ல போனா மேலை நாடுகள்ல பாம்பு விஷம் சில சொட்டுக்கள் சில 1000 ரூபாய்களுக்கு விற்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவ்வளவு மருந்து மாத்திரைகள் அதிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அப்ப பாம்பு விஷமும் கூட மனிதனுக்கு நன்மை. பாம்பு வாழ்வது, காடுகளில் வாழ்வது மனிதனுக்கு நன்மை. மனுஷனுக்கு தொந்தரவு தர பல விஷயங்களை பாம்பு சாப்பிட்டு வாழும். ஆனா இதில் நல்லா விளங்கி வச்சுக்கணும், பாம்பு சுத்தமான அசைவம். அது சைவம்லாம் கிடையாது. அது உசுரா இருந்தாதான் சாப்பிடும். எந்த உயிரையும் உசுரா இருந்தாதான் சாப்பிடும். அந்த பாம்புகிட்ட போய் கருவாடை போட்டு பாருங்களேன், சாப்பிடாது. உப்பு கண்டத்தை போன வருஷத்துல ஒரு 4-5 கிலோ வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு உப்பு கண்டத்தை வச்சு இந்த பாம்பு கொஞ்சம் போட்டு பாருங்க, சாப்பிடுவான்னு பார்ப்போம். நாம தான் இடிச்சு சுட்டு வறுத்து என்ன ருசின்னு சாப்பிடுறோம். ஆனா பாம்பு உப்பு கண்டம் சாப்பிடாது, பாம்பு கருவாடு சாப்பிடாது, பாம்பு செத்து போனதெல்லாம் சாப்பிடாது. இப்படின்னு பாம்பின் ஆய்வாளர்கள் நிறைய கருத்துக்கள் சொல்றாங்க. முக்கியமான விஷயத்துக்கு வருவோமே, அதாவது பாம்புக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. ஏன் இவ்வளவு நேரம் இல்ல? ஒரு சம்பந்தம் இருக்கு, ஒரே ஒரு சம்பந்தம் இருக்கு. எவ்வளவு பெரிய இங்க சிட்டிக்குள்ள வாழ்ந்தாலும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்னன்னு கேட்டா, கனவில் பாம்பை பார்த்தால் என்ன பலன்? நிறைய பேர் கேட்கிறதே அதுதான். எக்கச்சக்கமான பேர் கேட்கிறதே அதுதான். கனவில் ஒரு மனிதன் பாம்பை கண்டால் உனக்கு எதிரி இருக்கிறான் என்று அர்த்தம். அவ்வளவுதான். பாம்பை பார்த்தா உனக்கு எதிரி இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஒரு பாம்பு அவன் வீட்டுக்குள்ளே இருக்கிறதாக பார்த்தா முடிவு பண்ணிட வேண்டியதான், உன் பொண்டாட்டி, உன் பிள்ளை, உன் மருமகன் உனக்கு எதிரி. வேற வெளியே இருந்தாலும் வர வேண்டாம், உனக்கு ஆப்படிக்கிறது வீட்டுக்குள்ளே இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு அதை அல்ல கணவன் மூலமா காட்டுறான். ஒரு பாம்பு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போகிறது என்றால் உன் பங்காளி உனக்கு எதிரி, அக்கம் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட உஷாரா இரு, அவன் உனக்கு எதிரி அப்படின்னு அந்த பாம்பு விளக்கத்தினுடைய ஆய்வாளர்கள் அல்லாம இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் நிறைய சொல்றாங்க. இந்த பாம்பு பார்த்தா கனவுல என்ன விளக்கம்னு படிக்க அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு மனிதன் பாம்பை அடக்குவதை போல பார்த்தால் அவனுக்கு பதவி உயர்வு வரப்போகிறது என்ற அர்த்தம். ஒரு மனிதன் பாலைவனத்தில் பாம்பை பார்க்கிறான் என்றால் கொஞ்சம் டிரைவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது சாலைகளில் உங்களை கொள்ளையடிப்பவர்கள் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம். பாலைவனத்துல பாம்பை பார்த்தா இதுதான் அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல தோட்டத்தில் எதுவும் இல்லை, நம்மளோட தோட்டத்தில் நிறைய பாம்புகளா அப்படி இருக்குன்னு கனவு கண்டா தோட்டத்தில் அமோகமான விளைச்சல் ஏற்படுத்தி தரப்போகிறது என்று அர்த்தம். ஒரு மனுஷன் பாம்பை விழுங்குற மாதிரி பார்க்கிறான், பாம்பை விழுங்குற மாதிரி பார்த்தா முடிவு பண்ணிட வேண்டியதான். அதாவது இவனை பாம்பு விழுங்குதுன்னு சொன்னா இவனுக்கு மௌத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். இவன் பாம்பை விழுங்கினால் இவன் எதிரியை வெற்றி கொள்ள போகிறான், அவனிடத்திலிருந்து சொத்து சுகம் கிடைக்க போகிறது என்ற அர்த்தம். இப்ப பாம்பு நம்மளை சாப்பிட்டுச்சுன்னா மௌத்து, நாம பாம்பை சாப்பிட்டு அது கணக்கு வேற. அப்ப அர்த்தங்கள், இடங்கள், ஆளை பொறுத்தெல்லாம் மாறும். இப்படியே நினைச்சுக்கிட்டு படுத்தா அது வேற, அது வேற மாதிரியான கனவு. இப்ப கனவுனுடைய நிறைய செய்திகளை இப்படி சொல்லுவார். ஒரு பாம்பு கனவுல, உண்மையா இல்ல, கனவுல ஒரு பாம்பு நம்ம மடியில அமைதியா படுத்து கிடக்குன்னு வைங்களேன். இதுக்கு என்ன அர்த்தம்? இப்னு சீர் ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் சொல்கிறார்கள், உனக்கு சொத்து புத்து நிறைய வரப்போகுதுன்னு அர்த்தம். அதிகாரம் உன் கையில கிடைக்க போகிறது என்ற அர்த்தம். ஏதேனும் வருவாய்கள் உன்னை நோக்கி எதிர்நோக்கி வரப்போகிறது என்ற அர்த்தம். அதே போல பாம்பு கொத்துவதை போல, துரத்துவதை போல நிறைய பேரு கனவு இதுதான் கேட்கிறான். எதிர்த்து நேற்று படுத்த பாம்பு குத்துற மாதிரி அம்மா துடிச்சு எந்திரிச்சுட்டு தெரியுங்களா அப்படின்பா. அப்படின்னா விளங்கிக்கலாம், பாம்பு துரத்தினாலோ பாம்பு கொத்தினாலோ கனவில் அவ்வாறு பார்த்தால் உங்களுடைய எதிரியின் தீண்டல் அதிகமாக இருக்கிறது என்ற அர்த்தம். பார்க்கிற பாம்புடைய சைஸை பொறுத்து எதிரி பெருசா இருப்பான்னு அர்த்தம். சின்ன பாம்பை பார்த்தா பிள்ளைகா பையன் எதிரியா இருக்கான்னு அர்த்தம். பெருசா பார்த்தோன்னு வைங்க, அன்னகொண்ட மாதிரி பார்த்தோன்னு வைங்க, பெரிய ஷைத்தான் நம்மளுக்கு பக்காவா இருக்கான் போல ஆப்படிக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி பாம்பின் நிறங்களை பார்த்தால் அர்த்தம் மாறும் என்று சொல்கிறார்கள். பச்சை பாம்பை, மஞ்சள் பாம்பை, சிவப்பு பாம்பை, இப்படி பாம்புடைய நிறங்களை பார்க்க அதனுடைய அர்த்தங்கள் நிறைய போகும். அதே போல ஒரு ஆண் மகன் தன்னுடைய ஆண் உறுப்பில் பாம்பு கொத்துவதாக கண்டால் இப்னு சீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், உன் மனைவி உனக்கு துரோகம் செய்கிறாள் என்று அர்த்தம். உன் மனைவி உனக்கு துரோகம் செய்கிறாள் என்று அர்த்தம். உன் படுக்கையிலிருந்து பாம்பு வெளியே போகிறது என்றால் உன் மனைவி இறந்து போகிறாள் என்று அர்த்தம். நம்ம படுக்கைக்குள்ள இருக்கிற பாம்பு, பெட்ஷீட்டுக்குள்ள இருக்கிற பாம்பு வெளியே போற மாதிரி கனவு கண்டா நம்ம பொண்டாட்டி மௌத்தா போறான்னு அர்த்தம். சில பேர் நினைக்கலாம், இப்படி ஒரு கனவு வர மாட்டேங்குது சார், இப்படி ஒரு கனவு வர மாட்டேங்குது, சண்டாளி 40 வருஷமா வாழ்ற அப்படின்னு நினைச்சுக்கிட்டு படுத்த அர்த்தம் அது வேற. யதார்த்தமா
யதார்த்தமா இப்படி ஒரு மனிதன் கனவு கண்டால் இதனுடைய நிலைப்பாடு இப்படி நிறைய வருது. அதே போல குறிப்பா நம்மளுடைய மூக்கு, காது, மார்பு, மர்ம உறுப்பு இதில் இருந்து ஒரு பாம்பு வெளியேறுகிறது என்றால் நீ பெத்த பிள்ளை உனக்கு எதிரியா போகிறான்னு அர்த்தம். நீ பெத்த பிள்ளை உனக்கும் அவன்தான் பெரிய எதிரி, சமாளிக்க முடியாத எதிரியாக மாறுவான் என்று பொருள் பார்க்கலாம். அதே போல பாம்புகளை வயல்வெளிகளில, அதாவது மொத்த வயலையும் மூடின மாதிரி கனவு கண்டால் பெருவெள்ளம் வரப்போகிறது என்று அர்த்தம். மொத்த வயலையும் பாம்பு மூடின மாதிரி, வயலே தெரியல அந்த அளவுக்கு மூடி இருக்கு அப்படின்னு கனவு கண்டா பெரும் வெள்ளம் வரப்போறது, நாசத்தை சந்திக்க போகிறான் மனிதன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இந்த மாதிரி வாசிச்சோம்னு வைங்க, ஒரு வாரம் பூரா வாசிக்கலாம். பாம்பு பத்தி அவ்வளவு கனவுகள், அவ்வளவு செய்திகள் உள்ளே இருக்கிறது. நிறைய நபர்கள் கேட்ட கேள்விகளுக்கு இன்றைக்கு கொஸ்டின், அதாவது பாம்பு தீண்டினாலோ துரத்தினாலோ அவர்கள் எதிரியோடு சமாளிக்க வேண்டி இருக்கிறது என்று பொருள். நாம பாம்பை துரத்திட்டு ஓடுனா எதிரியை நாம துரத்திட்டு போறோம் அர்த்தம். பாம்பை நாம அடித்து விட்டோம் என்றால் எதிரியை வென்று விட்டோம் என்று அர்த்தம். சுருங்க சொன்னால் பாம்பை கனவில் பார்த்தால் எதிரி, அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. வல்லோன் அல்லாஹு தஆலா பாம்புகள் போன்ற விஷ ஜந்துகளின் தீங்குகளில் இருந்து இறைவன் நம்மை பாதுகாப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.